என்ன சொல்கிறான்? An employee may claim ₹7 for each kilometer when he travel by taxi. ₹6 for each kilometer if he drives his own car. Okay, if in 1 week he claimed ₹675 for traveling 90 kilometers. அதாவது ஒரு வாரத்துக்கு டிராவல் பண்ணது தான் 90 kilometers. ஓகேவா? அதுக்கான காசு தான் இங்கே வாங்கியிருக்கேன். ஓகேவா? How many kilometers did he travel by taxi? ஓகே, டாக்ஸியில் எவ்வளோ தூரம் போயிடும். அதாவது ஒரு தொழிலாளி இருக்கான் ஒரு கம்பெனியில், ஏதோ கம்பெனி வேலை சம்மந்தமாக வெளியில் போகிறான். வெளியில் போகிறப்ப டாக்ஸியில் போனால் அந்த கம்பெனி வந்து அதாவது வாடகை டாக்ஸியில் போனால் ₹7 கொடுக்குது ஒரு கிலோமீட்டருக்கு. அதே ஒரு சொந்த காரை எடுத்துகிட்டு போனால் ₹6 கொடுக்குது ஒரு கிலோமீட்டருக்கு. அதே என்ன செய்யறான், ஒரு வாரத்துக்கு அவன் டிராவல் பண்ணியிருக்கான், ₹675 கிளைம் பண்ணியிருக்கான், 90 கிலோமீட்டர் ஒரு வாரத்துக்கு போயிருக்கான். இது ஒரு வாரத்துக்கு போனது. ஒட்டுமொத்தமாக அவன் ஏதோ ஒரு டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணியிருப்பான். அவர் வந்து டாக்ஸியில் எவ்வளோ டிராவல் பண்ணான் அப்படிங்கிறத நம்ம கேட்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எடுத்துக்கன்னா, டிஸ்டன்ஸ் டிராவல் பை டாக்ஸி. ஓகேவா? டாக்ஸியில் வந்து டிஸ்டன்ஸ் எவ்வளோ அதை நம்ம வந்து X கிலோமீட்டர்னு எடுக்கணும். ஓகேவா? இந்த ஒரு வாரத்துக்கான இதை நம்ம போகிறோம். அடுத்தது ஓன் கார். ஓன் கார்ல எவ்வளோ எடுத்துக்கா பேலன்ஸ் போயிருப்பான்? 90ல் X கழிச்சுட்டா பேலன்ஸாக ஓன் கார்ல போயிருப்பான். ஓகேவா? இப்போ நமக்கு என்ன தேவை? இது என்ன ரேட்டுக்கு போயிருக்கான்? டாக்ஸியில் ₹7. இது எவ்வளோ போயிருக்கான்? ₹6 ரேட்டுக்கு போயிருக்கான். இது அப்படியே நீ ஈக்குவேஷனாக போடுங்க. X 7x போடுவோம். 7x plus 690 minus x equal to எவ்வளவு? 675. இது கரெக்டா? அதாவது இந்த xங்கிறது எதை எடுத்துக்கிட்டோம்? டிஸ்டன்ஸ் டிராவல்டு பை டாக்ஸி எடுத்துக்கிட்டோம். அது ஒரு கிலோமீட்டருக்கு வந்து ₹7. எவ்வளோ டிஸ்டன்ஸ் போனாலும் நமக்கு தெரியாது. ஊருக்கு எக்ஸ், அந்த டிஸ்டன்ஸ் தான் எக்ஸ். ஒரு கிலோமீட்டருக்கு ₹7. இதையும் பெருக்குனா டிஸ்டன்ஸு இன்ட்டு ரேட்டை பெருக்குனீங்கன்னா உங்களுக்கு டோட்டல் ப்ரைஸ் வந்துடும். ப்ளஸ்ஸு ₹6ங்கிறது அவனுடைய சொந்த காரில் போனதுக்கு. இதனுடைய டிஸ்டன்ஸு 90 கிலோமீட்டர் வாரத்துக்கு. அதுலேருந்து இந்த டாக்ஸியில் போனதை கழிச்சுக்கிட்டீங்கன்னா ஓன் கார் வரும். ஓகேவா? அப்போ இதையும் கூட்டினா இது வரும். இப்போ என்ன செய்வீங்க? அடுத்த ஸ்டெப்பு, இந்த 6ஆல் இதையும் பெருக்குவீங்க, இதையும் பெருக்குவீங்க. பெருக்குனீங்கன்னா என்ன வரும்? இது அப்படியே வச்சுங்க. 7x ப்ளஸ் 6ஆல் பெருக்குனா என்ன? 9,654. 450 ப்ளஸ் 6x ஈக்குவல் டு 675. இந்த 6x இங்கே வந்துட்டுனா வெறும் 1x. இவர் அங்கே போனால் தான் எவ்வளோ? 675 மைனஸ் 540. அப்போனா x ஈக்குவல் டு 135 கிலோமீட்டர். புரியுதா? ஈஸியாக இருக்காது?